அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் சயின்ஸுக்காக தினமும் முக்கியமான 30 கேள்விகள் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் அந்த 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ரிலேட்டடாக நிலக்கரி, பெட்ரோலியம், நீர்வாயு இதை பற்றியெல்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம். மிகவும் எளிய ஹைட்ரோ கார்பன் எது? மிகவும் எளிய ஹைட்ரோ கார்பன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் என்பதாகும். சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுவது என்ன? சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுவது மீத்தேன் ஆகும். நாப்தலின் உருண்டைகள் எதிலிருந்து கிடைக்கின்றன? நாப்தலின் உருண்டைகள் எதிலிருந்து கிடைக்கின்றன பார்த்தீங்கன்னா கரித்தாரிலிருந்து கிடைக்கின்றன. நகர வாயு என்று அழைக்கப்படும் வாயு எது? நகர வாயு என்று அழைக்கப்படும் வாயு நிலக்கரி வாயுவாகும். கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது என்ன? கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரியாகும். ஹைட்ரோ கார்பன்கள் என்பவை என்ன? ஹைட்ரோ கார்பன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரிமச் சேர்மங்கள், எரியக்கூடியவை, பல்வேறு வகையான மரங்களிலும் தாவரங்களிலும் காணப்படுகின்றன. மேற்கூறிய அனைத்தும் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தவறான கருத்து எது? இதில் ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையும், ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி குறைவு, ஹைட்ரோ கார்பன்கள் திட திரவ வாயு நிலையில் காணப்படும் என்பது தவறான ஒன்று. ஹைட்ரோ கார்பன்கள் வேதி பிணைப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவை. இதில் ஆப்ஷன் சி தான் தவறான கருத்து. மிகவும் குளிர்வூட்டப்பட்ட திரவ நிலையில் சேமித்து வைக்கப்படுவது என்ன? இதில் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி தான் திரவ நிலையில் சேமித்து வைக்கப்படுகிறது, மிகவும் குளிர்ந்த நிலையில். நீர்வாயு என்பது என்ன? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் கலந்த கலவை தான் நீர்வாயு என அழைக்கப்படுகிறது. இறந்த தாவரங்கள் நிலக்கரியாக மாறும் பொதுவான நிகழ்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறந்த தாவரங்கள் நிலக்கரியாக மாறும் பொதுவான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கார்பனாதல் என்று அழைக்கப்படுகிறது. கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் வாயு கலந்த கலவை என்னன்னு பார்த்தோம். இப்போ தான் நீர்வாயு என்பது சரியான ஒன்று. மீத்தேன் என்பது பார்த்திங்கன்னா இது ஒரு நிறமற்றது, மணமற்றது, எளிதில் தீப்பற்றக்கூடியது. அனைத்தும் சரியான விடை ஆப்ஷன் டி ஆகும். டார்ச் விளக்குகளில் எரிபொருளாக பயன்படுவது என்ன? டார்ச் விளக்குகளில் எரிபொருளாக பயன்படுவது புரோப்பேன் என்பது சரியான பதில். டீசலின் கலோரி மதிப்பு என்ன? டீசலோட கலோரி மதிப்பு பார்த்தீங்கன்னா 45,000 முதல் 46,000 வரை கூட இருக்கலாம். எதிர்கால எரிபொருளாக கருதப்படுவது என்ன? ஹைட்ரஜன் தான், அதாவது அந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் வரப்போகுது. எதிர்கால எரிபொருளாக பயன்படுத்தப்பட உள்ளது. திண்ம நிலையில் உள்ள ஹைட்ரோ கார்பன் எது? திண்ம நிலையில் உள்ள ஹைட்ரோ கார்பன் பாரபின் என்பது சரியான ஒன்று. அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுவில் உள்ள முதன்மையான ஹைட்ரோ கார்பன் எது? சிஎன்ஜியில் முதன்மையான ஹைட்ரோ கார்பனாக உள்ளது புரோப்பேன் ஆகும். நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா என்பது சரியான ஒன்று. காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் முறை பார்த்தீங்கன்னா சிதைத்து வடித்தல் என்று அழைக்கப்படுகிறது. நிலக்கரியை சிதைப்பதால் கிடைக்கும் பொருள் அல்லாதது எது? இதில் கல்கரி கிடைக்கும், கார்பன் கிடைக்கும், நிலக்கரி வாயு கிடைக்கும். அமோனியா என்பது கிடைக்கும் பொருள் அல்லாததாகும். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது என்ன? கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது ஆன்சர் சரிதான், பெட்ரோலியம் ஆகும். உலர் சலவை செய்வதற்கான கரைப்பானாக பயன்படுவது எது? உலர் சலவை செய்வதற்கு கரைப்பானாக பயன்படுவது பெட்ரோல் ஆகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. ஆக்டேன் மதிப்பீடு எதில் வரும்? சீட்டேன் மதிப்பீடு, எளிய ஹைட்ரோ கார்பன், பீட், லிக்னைட், அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். ஆக்டேன் மதிப்பீடு பெட்ரோல்,
சீட்டேன் மதிப்பீடு, டீசல். எளிய ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீத்தேன். அடுத்த ஒன்று பீட்டுங்கிறது முதல் நிலை நிலக்கரி. லிக்னைட் என்பது பழுப்பு நிறம் கொண்டது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. வாயு எரிபொருளுக்கு உதாரணம் எது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாயு எரிபொருளாக உள்ளது ஹைட்ரஜன் வாயுவாகும். பொறுத்துக. ஹைட்ரோ கார்பன் வாயு நிலையில் எப்படி இருக்கும்? ஹைட்ரோ கார்பன் திரவ நிலையில் புரோப்பேன் ப்ளஸ் பியூட்டேன் என்னவா இருக்கும்? அழுத்தப்பட்ட இயற்கை வாயு எது? ஆப்ஷனில் ஹைட்ரோ கார்பன் வாயு நிலையில் சிஎன்ஜி, ஹைட்ரோ கார்பன் திரவ நிலையில் எல்பிஜி, புரோப்பேன் என்பது சொல்கிறேன். ஹைட்ரோ கார்பன் வாயு நிலையில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திரவ நிலையில் பென்சீன், புரோப்பேன்கிறது லிக்யூடு பெட்ரோல் கேஸில் யூஸ் பண்ணுறோம். அழுத்தப்பட்ட இயற்கை வாயுங்கிறது சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இது வந்து 4. ஹைட்ரோ கார்பன் வாயு நிலையில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திரவ நிலையில் பென்சின், புரோப்பேன் ப்ளஸ் பியூட்டேன் எல்பிஜியில் பயன்படுத்தப்படுகிறது. அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சிஎன்ஜி ஆகும். வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள், இது முக்கியமான கேள்வி, மெர்காப்டன் ஆகும். சரியான விடையலை. ஆந்திரசைட் நிலக்கரி நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தையும் குறைவான தூசியையும் தருகிறது. பெட்ரோலியத்திலிருந்து அதன் பகுதி பொருட்கள் பின்னக்காய்ச்சி வடித்தல் மூலம் பிரித்தெடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இயற்கை வாயு உற்பத்தி வாயு எது? நிலக்கரி வாயு எது? உயிரி வாயு. இயற்கை வாயு பாறை துளைகளிலிருந்து கிடைக்கிறது. உற்பத்தி வாயு உறிஞ்சு வாயாகும். நிலக்கரி வாயு சிதைத்து வடித்தல் மூலம் கிடைக்கிறது. உயிரி வாயு தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து கிடைக்கிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. துணை பிட்டுமினஸ் நிலக்கரியில் உள்ள கார்பனின் சதவீதம் என்ன? சதவீதம் பார்த்திங்கன்னா துணை பிட்டுமினஸில் 45 முதல் 86% கார்பன் உள்ளது. தமிழகத்தில் எந்த ஊரில் காற்றாலை அமைந்துள்ளது? ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா பல்லடத்தில் தான் அதிக காற்றாலை அமைந்துள்ளது. மிகவும் தரம் உயர்ந்த நிலக்கரி எது? மிகவும் தரம் உயர்ந்த நிலக்கரி பார்த்திங்கன்னா ஆந்திரசைட் நிலக்கரியாகும். லிக்னைட் நிலக்கரியின் நிறம் என்ன? லிக்னைட் நிலக்கரியின் நிறம் பார்த்திங்கன்னா இது அடர்ந்த பழுப்பு நிறம் கொண்டதாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான 32 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.